வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளை 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகிறது. இன்று வெளியான முக்கிய அறிவிப்பு. ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தீங்க. அது யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு தான். சிபிஎஸ்சி 10th 12th பொதுத் தேர்வு முடிவு இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சிபிஎஸ்சி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று மே 12ஆம் தேதி வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதனை தெரிந்து கொள்ள வசதி வந்து செய்யப்பட்டிருக்கு. www.cbsegov.in என்ற இணையதளம், அதே மாதிரி டிஜிலாக்கர், உமாங் செயலியில் இதனை அறியலாம். இதேபோல் எந்த தொலைபேசியில் இருந்தும் உள்ளூர் அதே மாதிரி அந்த எஸ்எஸ்டி கோட் நம்பரை உள்ளிட்டு எண்களை தொடர்பு கொண்டு அறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சிக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ மெட்ரிகுலேஷன் பொறுத்த வரைக்கும் 11th 12th ஏற்கனவே வந்து 10th வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஐசிஐசின்னு சொல்கிறோம்லாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு 10th 11th ரிசல்ட் ரிலேட்டட் அப்டேட்டு நாளைக்கு வந்து அப்டேட் வந்து கிடைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மே 13ஆம் தேதி. ஸோ மே 13ஆம் தேதி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் எப்போது தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் சிபிஎஸ்சி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான ரிசல்ட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட் போர்டு பொறுத்த வரைக்கும் 11th 10th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மே 14ஆம் தேதி 15 16 இந்த 3 தேதியில் ஏதாவது ஒரு தேதியில் தான் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக 10th 11th ரிசல்ட் ரிலேட்டட் ஏதாவது அப்டேட் வச்சுன்னா நான் உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே 10th பப்ளிக் எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மார்க் வரப்போகுது 500க்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் 450 461 அதே மாதிரி 490 இந்த மாதிரிலாம் எங்களுக்கு மார்க் வரணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மார்க் வரும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இன்றைக்கி வந்து 10th சிபிஎஸ்சி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்ஸ் அடுத்தது வந்து மெட்ரிகுலேஷனுக்கான ஸ்டேட் போர்டுக்கான ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுற வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் 10th 11th ரிலேட்டட் நம்ம பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எல்லாம் அப்டேட் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து 1 by 1 அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ.